டா எந்தவிதமான வார்த்தைகளும் இல்லாமல் எதன் ஸ்கால்பலை ஒரு பக்கம் தூக்கி எறிந்தார். அவரது கையுறைகளை கழற்றி குப்பையில் போடினார். இந்த அறுவை சிகிச்சையை நான் செய்ய முடியாது. டாக்டர் நாதன் குக்கை அழைக்கவும். லில்லி மொன்ரோவின் விபத்து நடந்தது 20 நிமிடங்கள் ஆகியிருந்தது. என் அமைதியான கணவன் முற்றிலும் உடைந்து விட்டார். அவர் அவசரமாக என் அறுவை சிகிச்சையை நிறுத்தி அனைவரின் பின்புறமும் திரும்பி அமைதியாக போராட்டத்தை நடிப்பதை தெரிந்தார். ஆனால் அவரின் கைகளின் லேசான அதிர்வுகள் அவரை வெளிப்படுத்தியது. லில்லி மொன்ரோவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அவருக்கு அவளை இழக்கும் அச்சம் மென்மேலும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. அவர் அடுத்த நொடியே அவளின் அருகே பறக்க விரும்பினார். புரொஃபசர் பியர்ஸ், உங்கள் மனைவியின் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது. அவர் மிகவும் பதட்டமாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக விலக விரும்புகிறீர்களா? எனது மார்பில் ஒரு கூர்மையான வலி முளைத்தது. நானும் செவிலியரிடம் அமைதியாக பேசினேன். பரவாயில்லை, யாரும் இந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியும். அறுவை சிகிச்சை அறையில் உள்ள அனைவரும் எனக்கு இரக்கமாக பார்த்தனர். நான் வெறும் சிரித்தேன். லில்லி திரும்பிய நாளில் எதனுடன் எனது திருமணம் முடிந்துவிட்டது என்பதை நான் அறிவேன். மரணத்தின் விளிம்பில் இருக்கும் லில்லியை விட்டு எதனை என்னுடைய அறுவை சிகிச்சையை செய்ய கேட்பது? அவர் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார். மேலும் நான் என் உயிரை அவரது கைகளில் வைக்க விரும்பவில்லை. அறுவை சிகிச்சை அறையினை திறக்க ஒரு உயர் உருவம் முகமூடி அணிந்தவாறு நுழைந்தார். அவர் எதனின் சகோதர மருத்துவரான டாக்டர் நாதன் குக். இருவரும் கடந்து செல்லும் போது எதன் சொன்னார், சாராவின் அறுவை சிகிச்சையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இப்போவே போகவில்லையெனில் வாழ்நாள் முழுக்க நான் வருந்தலாம். அவரது வார்த்தைகளை கேட்டு என் கண்ணீர் அமைதியாக ஓடத் தொடங்கியது. எத்தனை அவமானம்! சாரா, நீ மீண்டும் உணர்வுகளால் விட்டு விடப்பட்டிருக்கிறாய். அதற்காக ஏன் அழுகிறாய்? திடீரென ஒரு நிழல் என்னை மிதித்தது. ஒரு குளிர்ந்த ஸ்கால்பல் என் தோலுக்கு எதிராக அழுத்தியது. எப்போதும் அமைதியான மற்றும் சீரற்ற டாக்டர் குக் அமைதியாக பேசினார். அழுவதற்கு என்ன இருக்கிறது? நான் இருக்கையில் நீ உயிரோடே இருப்பாயு.